பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய பாரத்தை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இன்றைக்கும் நம்முடைய சொந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நல்ல காரியங்களை செய்யணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேலை என்று வருகிற பொழுது, கர்த்தருடைய ஊழியம் என்று வருகிற பொழுது, தேவனுடைய காரியம் என்று வருகிற பொழுது அநேகர் பின்தங்கி போற ஏன்? ஆண்டவர் மேல் இருக்கிற நேசம். ஏதோ நான் ஆலயத்துக்கு போறேன், ஆலயத்துல தேவனை நேசிக்கும்படியாய் போறேன். எங்களுடைய ரெகபோத் ஊழியத்துல 2 பிரதானமான காரியங்களை நாங்கள் சபைக்கு போதிக்கிறோம். இந்த ஊழியத்தை நேசித்து வருகிற ஜனங்களுக்கு போதிக்கிறோம். முதலாவது, தேவனை நேசிக்கிற அந்த அளவு கடங்காத தேவன் மேல் இருக்கிற அன்பு, என்னை நெருக்கி ஏவுகிற அன்பு. பவுல் சொன்னது போல அந்த நெருக்கி ஏவுகிற அன்பின் தாக்கம் அவர்களுக்குள்ள வரும்படியா, நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் பின்தொடரும்படியா, அதை பின்தொடர்கிற அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம் பிள்ளைகளுக்கு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு சபையினுடைய அஸ்திவாரம், ஆதாரமாய் அந்த காரியங்கள் இருக்கிற பொழுது சபை தேவனுக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய அந்த பாரத்தை, நீங்கள் இருக்கிற இடத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியா, ஜெபிக்கும்படியா என் ஆண்டுடைய பாரம் உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட வேலை செய்கிறவர்களுக்கு முதலாவது நீங்க பாரத்தோடு ஜெபிக்கும்படியா, அவங்களை ஆண்டவருக்குள் நடத்தும்படியா, அந்த கல்வாரி சிலுவையில என் ஆண்டவர் சிந்தின ரத்தத்தின் அந்த தியாகத்தை சொல்லும்படியா ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசின அதே வார்த்தைகள், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னை அனுப்புங்க ஆண்டவரே. நான் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துல எனக்கு ஒரு பொறுப்புண்டு. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஒரு பொறுப்புண்டு. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடனாளிகள். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாள்ல இருந்து நீங்க பார்க்கிற ஆண்டவர் அறியாத ஜனங்கள் யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் வேலை செய்கிற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல, நான் பார்க்கிற ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு உம்மை அறிவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, let it be a moment of dedication. தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவர் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னார். உலகமெங்கும் போய் சீஷர்களாக்குங்க என்று சொன்னார். நாம இருக்கிற இடத்துல, நாம வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் நம்ம எந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் நெட்வொர்க் கொடுக்கிறாரோ, ஏதோ அன்பை பரிமாறிக் கொள்வதற்காக இல்ல, என் ஆண்டவரை சுமந்து செல்லுகிற அந்த இருதயங்களாய் மாறட்டும். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தோ என் இயேசுவின் அன்பை சுமந்து கொள்ளுகிற ஒரு கருவிகளாய் மாறட்டும். என் ஆண்டவருடைய அந்த சிலுவை பாரத்தை கொண்டு செல்லுகிற ஒரு மெசஞ்சர்ஸாய் மாறட்டும். ஆண்டவருடைய நற்செய்தியை கொண்டு போகிற ஒரு சுவிசேஷகனாய், சுவிசேஷியா நீங்கள் ஒவ்வொரு மாறும்படியா ஜெபிக்கிறேன். அன்றைக்கு பாரத்தோடு கேட்ட அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களை கேட்கிறார். அவருடைய ஊழியத்தை நீங்க செய்கிற பொழுது எந்த விதமான கடின சூழ்நிலையில், எந்த விதமான நிந்தனையில போராட்டத்தில் இருந்தாலும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பொழுது, என் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிற பொழுது எல்லா சூழ்நிலையும் மாறுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி அந்த கர்த்தருடைய பாரம் உங்களை நிரப்பட்டு உங்களை ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துவாராக. கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான உள்ளங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏசாயா 6:8 அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பாரத்தை கர்த்தர் இவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, அந்த பாரம் இவர்கள் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து யாரோடெல்லாம் இவங்க நட்பில் இருக்கிறாங்களோ, யாரோடெல்லாம் இவங்க
நேரடியாக விசாரித்து பேசுகிறார்களோ, யாரெல்லாம் இவர்களை நோக்கி வருகிறார்களோ, கர்த்தருடைய அன்பை பரிமாறும் ஒரு சுவிசேஷகனாய், ஒரு சுவிசேஷியாய் கர்த்தர் இவர்களை மாற்றும்படியா ஜெபிக்கிற அந்த சுவிசேஷ அபிஷேகம், அந்த வல்லமை இவர்களை நிரப்புவதாக. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்கிற வசனத்தின்படி கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். நீங்கள் படிக்கிற, வேலை செய்கிற, நீங்கள் நட்பு பாராட்டுகிற, அன்பு செலுத்துகிற எல்லா இடத்திலும் ஏசப்பாவை அறிவிக்கும்படியாய் உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவன் உங்க மேல பிரியமாய் இருப்பார். நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருக்காய் மகிமையாய் ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை கோடா கோடியா பெருக செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.